வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை டுடேயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்னும் நம்மளுக்கு அண்ணாமலை அண்ணனுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியல. அதாவது அவர் என்ன முடிவெடுத்திருக்காருன்றதை அவர் வெளிப்படையாக சொல்லலை. இன்னும் அண்ணாமலை அண்ணா டெல்லியில் தான் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் பிஜேபியோட நிர்வாகிகள், பிஜேபியோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் அறியப்பட்ட பிஜேபி ஆதரவாளர்கள் நிறைய பேர் அண்ணாமலையனுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது எதிரான்னு கூட சொல்ல முடியாது, பட் சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஒரு உள்ளர்த்தத்தோடு பேசுகிற விஷயங்கள் சமூக வலைத்தளத்தில் ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க, இவங்களாம் இப்படிலாம் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதோட கம்பைலேஷன் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கு சமூக வலைத்தளத்தில் அவங்களுக்கு என்ன ஒரு பதிலடி இல்லாட்டி ரிபட்டல் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் பணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ நான் முதல்ல பார்த்தது காலையிலேயே என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இதுக்கு முன்னாடியே அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டவர் தான். ஆனால் அவர் நேரடியாக அண்ணாமலையனுக்கு எதிராக பேசலை. இன்றைக்குமே இந்த பதிவில் அவர் பேசலை. என்ன போட்டிருக்காருன்னு சொன்னால், அவரோட ஒரு வீடியோ கிளிப்பிங் அவரோட எக்ஸ் ஹேண்டிலேயே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, பாஜக கொள்கை சார்ந்த கட்சி. பாஜக எப்போவுமே கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும், தனிநபருக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. எப்போவுமே பாரதிய ஜனதா கட்சியோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி முதல்ல கட்சிக்கு முக்கியத்துவம், அதுக்கடுத்து அதோட அதிக முக்கியத்துவம் ஜனதா மக்களுக்கு, அதோட அதிக முக்கியத்துவம், அதோட அதிக முக்கியத்துவம் பாரதம்ங்கிற நாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம். ஸோ பாரதிய ஜனதா கட்சி. ஸோ தனிநபரோட கட்சி முக்கியம், கட்சியோட மக்கள் முக்கியம், மக்களோட தேசம் முக்கியங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒரு 2 minutes பதிவு அதை போஸ்ட் பண்ணியிருக்காரு. மற்ற கட்சிகள் எல்லாம் பெர்சன் சென்ட்ரிக், லீடர் சென்ட்ரிக். பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம்தான் பிலாசபி சென்ட்ரிக். தன்னை விட தான் சார்ந்த கட்சி பெரிது, தன் கட்சியை விட தான் எடுத்திருக்கிற லட்சியம் பெரிது என்று நினைப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. அதனாலதான் 3ஆக பிரித்துக் கொள்கிறோம். கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. கட்சி என்பது முக்கிய அமைப்பு, ஆனால் கட்சியை விட மக்கள் முக்கியம், ஜனதா. ஆனால் மக்களை விடவும் முக்கியம் இந்த தேசம், பாரதியம் என்பது. அதனாலதான் முதல்ல பாரதி. இப்போ நம்மளுக்கு இந்த டைமிங் சந்தேகம் வருது இல்லை, இப்போ போய் எதுக்கு அதை போடணும் அப்படின்னா, தனிநபர் முக்கியம் இல்லை, கட்சி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு பதிவுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஃபன்னியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பதிவுலேயே மேலே பெருசாக ப்ரொஃபஸர் ஆர்மி அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கோடு தான் அந்த பதிவே போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா சமூக வலைதளத்தில் ஆமாம்மா இவர் தனிநபரை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதான், கட்சிக்கு தான் முக்கியத்துவமா, அதை சொல்லாமல் சொல்கிறாராமா. ஆனால் அந்த பதிவுலேயே ப்ரொஃபஸர் ஆர்மின்னு போட்டிருக்காரு. ஏன் நீங்கள் ப்ரொஃபஸர் ஆர்மின்னு போடுறீங்க? பாஜக ஆர்மின்னு போடலாம், இல்லை தேசத்துக்கானதுன்னு சொன்னால் அதுவும் தேவையில்லை. அப்போ நீங்கள் ப்ரொஃபஸர் ஆர்மின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டில்லேருந்தே போஸ்ட் பண்ணிவிட்டு, தனிநபர் முக்கியம் இல்லை, கட்சி முக்கியன்றது இப்போ தேவையில்லாத கருத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமூகத்தில் சொல்லிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது வேலிடான கொஸ்டின். ஏன்னா இப்போ அண்ணாமலையனுக்குமே ஏகப்பட்ட ஆர்மி இருக்குது. அதாவது அண்ணாமலையின் ஆர்மி, தீரன் அண்ணாமலை, நம்ம நிறைய இருக்குது. அப்புறம் நம்ம அண்ணாமலை டுடேன்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இது எதையுமே அண்ணாமலை என்டாஸ் பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு தடவை நம்ம அண்ணாமலை டாக்ஸ்னு வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி அண்ணாமலை டாக்ஸ்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்களே, ஆப் போட்டிருக்காங்களேன்னு கேட்கும்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு, நிறையா பேர் ஃபேன் பேஜ் அது இது பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அதுக்கு எனக்கு பொறுப்பு கிடையாது, அது எதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அதாவது ஹி டிஸ்டன்ஸ் ஹிம்செல்ஃப். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ப்ரொஃபஸர் ஆர்மிங்கிற ஒரு வீடியோ அவரே போஸ்ட் பண்ணுறாரு. அது முரணாக இருக்குல்ல, அவங்க சொல்கிற விஷயம் ஒன்று, அவங்க கடைபிடிக்கிற விஷயம் ஒன்று, அதே சமயத்தில் தேவையில்லாத விஷயம் சொல்கிறது. இது முதல்ல எல்லோரும் பேச பொருளான ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ரொம்ப அதிகமான ஒரு கிரிட்டிசிசம் வச்ச நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட்டாமா. அவர் முன்னாள் அரசியல்வாதி, அதாவது முன்னாடியே திமுகவில் இருந்திருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அவரை பற்றி பெருசாக தெரியாது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி அண்ணாமலை நான் பாஜகவை 18% வரைக்கும் என்டிஏ அலையன்ஸ் போச்சு, இப்போ அது திரும்ப 3% வந்துருச்சு, இப்போ ஒரு கட்சி விட்டு விலகிற மாதிரி வேறு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் ஒருவேளை அண்ணாமலை அவர்களே தலைவரை கன்டினியூ பண்ணியிருந்தாருன்னா, ஒருவேளை இப்போ இந்த 3% கூட வராமல் போயிருக்கலாம் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவருக்கும் கூட்டணி ஒழுங்காக இவர் சமரசமாக இருக்காது. ஸோ கூட்டணி ஒழுங்காக இவர் சமரசமாக இல்லாததுனால அந்த கோவத்தில் அதிமுக ஓட்டே கூட உழுகாமல் இருந்திருக்கும், இப்போ உளுந்த ஓட்டு கூட உழாமல் கம்மி கூட ஆயிருக்கும், இப்போ இருக்கிற ஓட்டோட கம்மியாக கூட வாங்கியிருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால் ஜோசியக்காரங்க தான் சொல்ல முடியும், என்ன நடந்திருக்காங்க சொல்ல முடியாது. அதனால் ஒருவேளை ஒரு தலைவராக நீடிச்சிருந்தாருன்னா இந்த ஓட்டு கம்மியாக இருக்கலாங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஆனால் இவருக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கொஞ்சம் ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுருக்காரு. அவர் தான் யார் அவர் போய் கேட்க மாட்டாங்க. இல்ல அது அவரே இல்ல அவருக்கு தகவல் தானே வருது, அவர் இன்னும் சொல்லல. நீங்க அது அந்த மாதிரி அவரை பத்தி தகவல் ஆமா அவர் சொல்லுவாரு, அதுல அவர் சொல்லுவாரு. அவரு ஏன் அங்கிட்ட அவர் கேடுங்க, நான் கட்சி ஆரம்பிக்கணும் அவர் சொல்லிட்டோம், நாங்க என்ன பண்ணுறோம். அதெல்லாம் எனக்கு உறுதியா நினைக்கிறேன். இந்த ரிசல்ட்
அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கும்னு இல்லை. அவர் இருந்திருந்தா இன்னும் கூட போனாலும் போயிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக ஓட்டு வாங்கி இந்த திமுக ஜெயிச்ச இடத்துல இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி, அதிமுக வர்றது வந்து சரியான ஒத்துழைப்பு இல்லாமல் இன்னும் அதில் கொஞ்சம் குறைஞ்சி தனியாக ஆட்சியாக வச்சு அமைச்சர் கூட வாய்ப்பு இருக்கு. அரசியல் எதுவானா நடந்திருக்கும், சோசியம் எது நடந்திருக்குமா? தொழிலாராசியில வந்து இப்ப குரு எப்படி இருக்கிறாரு, என்ன மேசராசியில எப்படி இருக்காரு? உறுதியா நான் சொல்றேங்க, இந்த தேர்தல் ரிசல்ட்டை வந்து யார் இருந்தாலும் மாற்ற முடியும். பாஜகங்கிறதுக்கு ஐடென்டிட்டி பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி தாங்க. தமிழ்நாட்டில் பாஜக தேசத்துக்கு இன்னைக்கு அவர் தாங்க சிம்பல். இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தலைப்பே நியூஸோட தலைப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை இருந்திருந்தால் பாஜகவோட ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு சொன்னார் தான் ஹெட்லைனே. அதான் சொல்லியிருக்காரு. இது வந்து எல்லாத்துக்கும் பெரிய வருத்தம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, 2024 மிகப்பெரிய ஓட்டு பர்சன்டேஜ் எல்லாமே வாங்கினாங்க. இப்போ அண்ணாமலைனாலாம் வந்து 4 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருந்தார். அப்படி எல்லாருமே அதிக ஓட்டு வாங்கிட்டு இருந்தப்போ ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்கள் நம்பர் 2 பிளேஸில் இருந்தார். இப்போ 2026 ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்கள் வந்து நம்பர் 3 வந்துட்டார். அப்போ கிளியராக நமக்கு தெரியுது அண்ணாமலை அண்ணனோட இம்பாக்ட் இருந்துச்சு 2024. ஆஃப்கோர்ஸ் மோடிஜியோட இம்பாக்ட் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2024 என்டிஏ 18% ஓட்டு வாங்கும் போதே இப்போ ராமலிங்கம்ங்கிறவரும் ஒரு கேண்டிடேட் இருந்த 24 அவர் வந்து டெபாசிட்டே வாங்கல. இன்ஃபேக்ட் லோயஸ்ட் ஓட் அமாங் ஆல் தி பிஜேபி கேண்டிடேட்ஸ் வந்து இவர் தான் வாங்கியிருந்தார். அதான் சொல்லி நீங்கள் 2024 இருக்கிறதே கம்மியான ஓட்டு வாங்கிட்டு 16% இது கூட டெபாசிட் கூட வாங்க முடியாமல் இருந்துட்டு அண்ணாமலை என்ன வளர்க்குறாருன்னு சொல்கிறது ஒரு பக்கம், நீங்கள் அவர் இருந்திருந்தால் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சிட்டிங் ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட். அதான் சொல்கிறாங்க என்னன்னா, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு 2024 அவ்வளோ தூரம் வேலை பார்த்துருக்காரு, இப்போ எவ்வளோ இப்படி இருக்காங்களே பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மூணாவது தான் எனக்கு ரொம்ப நான் எதிர்பார்க்காத ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன், வேலூர் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆல் இண்டியா போஸ்ட்டில் இருக்கார், இந்த மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்டில். அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வெளியே போயிட்டாருன்னா என்ன மாதிரி பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எதுவும் பாதிப்பு இருக்காது, கட்சிக்கு எந்த பாதிப்புமே இருக்காது, தனிநபருக்கு தான் பாதிப்பு இருக்கும். நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் இருக்க, எடியூரப்பா இருந்தாங்க, உமா பாரதி இருந்தாங்க, கல்யாண் சிங் இருந்தாங்க, இவங்க எல்லாமே பெரிய பெரிய லீடர்ஸ். அவரும் அண்ணாமலையோட மிகப்பெரிய லீடர்ஸு. அவங்கெல்லாம் கட்சியை விட்டு வெளியே போய் அவங்களால சர்வே பண்ண முடியல, திரும்ப அவங்க வந்து கட்சிக்கு தான் வந்தாங்க. அப்படி காணாமல் போனவங்க தான் நிறைய பேர். பிஜேபி வேணாம்னு சொல்லி வெளியே போனோம், காணாமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அண்ணாமலை மேலே பெரிய மரியாதை இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அன்பு சகோதரன் தான் அவரை சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு, ஆனால் இந்த மாதிரி அவர் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். அவர் வெளியே போனார்னா அவர் அரசியல் அனாதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லிடுறாரு. என்ன சொல்லிடுறாருன்னு சொன்னால், எனக்கு அண்ணாமலை மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, அவர் நல்லபடியாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தேவையில்லைங்க, எனக்கு பிடிக்காமல் இருந்துன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் ஹிம். ஏன்னா நான் என்ன நினச்சிட்டேன்னா, பரவாயில்ல ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தில் இருந்து வெளிப்படையாக, ஏன்னா அவருக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்கும். நார்மலாகவே பிஜேபி சப்போர்ட் பண்ணுற எதிர்ப்பு இருக்குது. ஒரு மைனாரிட்டி பிஜேபி சப்போர்ட் பண்ணாலும் ரொம்ப எதிர்ப்பு ஜாஸ்தியாக தானே இருக்கும். நேச்சுரலி அவங்க சமுதாயத்துலேருந்து எதிர்ப்பு இருக்கும், ஸோ எல்லாத்துலேருந்து எதிர்ப்பு இருக்கும். அப்படின்னா எதிர்ப்பை தாண்டி அவர் வந்து பிஜேபி கூட நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நன்மதிப்பு. பேசுகிறதுமே ரொம்ப தெளிவாக பேசுவார், பாயிண்டடாக பேசுவார். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டுருக்க வேண்டாமேங்கிறது என்னோட தாட்டு. அவரோட அக்கறையாக இருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான். அதாவது பிஜேபிக்கு எந்த பாதிப்பு இருக்காது, அவருக்கு தான் அதிக பாதிப்பு இருக்கும், அவர் அரசியல் அனாதி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஒருவேளை அண்ணாமலை அவருக்கு தனியாக கட்சி ஆரம்பித்து இந்த மாதிரி பிஜேபி எதிர்த்தாருன்னு சொன்னால், நான் வந்து மிகப்பெரிய இதில் அவரை நான் எதிர்ப்பேன், அது எதிர்க்க நான் தான் முதலாளாக இருப்பேன். அதாவது கட்சி அவர் நாளைக்கு எதிர்த்தாருன்னா நான் முதலாளாக எதிர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ எல்லாரும் வந்து இந்த மாதிரி யூகங்களில் பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். அதாவது ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்கள், இந்த ராமலிங்கம் அவர்கள், இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட், அவங்க என்ன ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா, நிறைய ரொம்ப நேரம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ப்ரெஸ் மீட் பேசியிருக்காங்க. அதில் ஒரு கொஞ்சம் கிளிப் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக பரவப்பட்டுச்சு. அதில் அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி நிற்கிறாரு, இப்போ ரிசைன் பண்ணுறேங்கிறாரு, தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் கேட்டுட்டு, பிஜேபி வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கேன் 2024 அப்புறமெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை பிஜேபியில் வீழ்ச்சி அடையில, எதுவும் பெரிய பின்னடைவுலாம் இல்லை, 2024 வாங்கின ஓட் பர்சன்டேஜ் தான் நம்ம அதே மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த கணக்கெல்லாம் போட்டு அப்போ வந்து இத்தனை தொகுதியில் நின்னோம், அதாவது 23 தொகுதியில் நின்னோம் பிஜேபி. அப்போனா நீங்கள் வந்து அசம்பிளி சீட்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா அது அத்தனை தொகுதி வந்துடும், 23 × 6. இப்போ வந்து நீங்கள் நின்னதே 28 தான் நின்னீங்க, அதனால் 3%. ஒருவேளை நம்மளும் வந்து இப்போயும் அதே மாதிரி அதிக நம்பரில் நின்றுருந்தால் அந்த ஓட் இந்த மாதிரி ஒரு மேக்ஸில் உள்ள ஏமாத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை சொல்லி ஓட் பர்சன்ட் கம்மிங்கிறாங்க. இதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது நீங்கள் முன்னாள் தலைவராக இருந்துட்டு நீங்கள் வந்து பிஜேபி வீழ்ச்சி அடையில பர்சன்டேஜ் அதே தான் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் யாரை ஏமாத்துறதுக்காக சொல்கிறீங்க? அது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அண்ணாமலை அவர்கள் பற்றி எனக்கு கருத்து சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. அண்ணாமலை அவர்கள் பேர் சொல்லலை, மற்ற எந்த கேள்விகளுக்கு எனக்கு மற்ற கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு சில தலைவர்கள். நான் இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆனது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவோட ஸ்டேட் பிரசிடென்ட் நயனா நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து டெல்லியில் இருக்கிறார். அப்போ அங்கே வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு ஹவுஸ்லேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறாங்க. யார் போடுறாங்கன்னு சொன்னால், கல்யாண் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியில் வந்து இப்போ ஏதோ பொறுப்பில் கூட இருப்பார்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு கரெக்டாக.
அவர் ஒரு போஸ்ட் போடுறார், இந்த மாதிரி நான் வந்து நயனா நாகேந்திரன் அவர்களுடையும் அப்புறம் இன்னொரு ஒரு சென்ட்ரல்லேருந்து தமிழ்நாடு பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கார், அரவிந்த் மேனன் நினைக்கிறேன், அவங்க எல்லாரும் கூடயும் நான் வந்து இருந்த ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அவர் கல்யாண் அவர்கள், கல்யாண் ராமன் நினைக்கிறேன், அவர் நயனா நாகேந்திரன் அந்த மேனன் அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பப்ளிஷ் பண்ணுறாரு. அதுவும் எல்லாத்துக்கும் வேறு ஆச்சு. ஏன்னா அண்ணாமலை என்ன மேலே சேர வாற்றி இறைச்சதில் முக்கியமான நபர் வந்து இந்த கல்யாண் ராமனுங்கிறவங்க ரொம்ப அதிகப்படியான வசைப்பாடியிருக்கார் அண்ணாமலையை பற்றி. ஊழல் குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், இல்லை தவறாக பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேசியிருக்காரு. எல்லாருக்கும் என்ன கோவம்னா இவ்வளோ தூரம் அவர் பேசுகிறார் அண்ணாமலையை பற்றி. அண்ணாமலை நான் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா கேம்பெயினுக்கு முன்னாடி நிறுத்துறீங்க, மோடிஜி கூட பேச வைக்கிறீங்க, ஸ்டேஜில் அவருக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அவர் இப்போ தலைவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பட் ஸ்டில் பிஜேபியில் நீங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுக்குற நபர், சமூக வலைதளத்திலேயே இல்லை பொதுவாகவே மக்கள் மத்தியில் அவ்வளோ ஆதரவு இருக்கக்கூடிய நபர், அவரை வந்து பிஜேபிங்கிற பேர்லேயே, பிஜேபி ரெப்ரஸன்டேட்டிவ்ங்கிற பேர்லேயே ஒருத்தர் வந்து இவ்வளோ சேற்ற வாரி இருக்கிறாரு. நீங்கள் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணுமா வேண்டாமான்னு எல்லாருக்கும் ரொம்ப நாள் கேள்வி கேட்டு இருந்துச்சு. அப்போ என்ன நினச்சிட்டு போனால், சரி இப்போ சுப்பிரமணிய சாமிலாம் அதிகமாக திட்டார், மோடிஜி திட்டார், இன்னும் அவர் பிஜேபியாக தான் இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் எம்பியாக இருக்கும்போதே மோடிஜி திட்டிட்டு இருந்தார். அப்போ ஒரு பக்கம் அவர் பாட்டு பேசிட்டு போகிறார், நம்ம கண்டுக்கா முட்டுருவோம்னு சொல்லி கண்டுக்கா முட்டுட்டு இருக்காங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் எவ்வளோ நாள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பிரசிடென்ட்டோட அவர் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்து போடுறார். அப்போ நம்மளுக்கு என்ன வருது, இவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டாம், பட் டிஸ்டன்ஸும் பண்ணிக்கிறது இல்லை. அப்போ அண்ணாமலை மேலே அவ்வளோ தப்பு தப்பாக பேச ஒரு நபரை இவங்க டிஸ்டன்ஸ் பண்ணாமல் கூட நிற்க மாட்டுறாங்கன்னு சொன்னால் அது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அப்போது இது அண்ணாமலை எனக்கு வர்ற கோவம் ரொம்ப பேசிக்கான கோவம். ஏன்னா இவங்களே இவ்வளோ தூரம் தள்ளி வைக்காமல் கூட வச்சுட்டு இருக்காங்கன்னா நம்மளுக்கு எல்லா கேள்விகள் வருது இல்லையா. அப்போ ஸ்டேட் பிரசிடென்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயம், இது பழைய ஃபோட்டோவானு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இவர் இன்றைக்கி எடுத்தேன், இன்றைக்கி நான் தமிழ்நாடு ஹவுஸில் இருக்கிறேன், டெல்லியில் இருக்கேன்னு சொல்லி தான் அந்த ஃபோட்டோ போட்டிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிருங்கன்னா இவங்கெல்லாம் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செய்தி நிறுவனங்கள்லேயே நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன நியூஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா, நேற்று நாங்கள் சொன்ன நியூஸ்லாம் வந்து மாறிடுச்சு, அண்ணாமலை நான் இன்னும் ரெசிக்னேஷன் வந்து கொடுக்கல, திரும்பி மாற்றுறாங்க, நயனானந்தன் ரிசைன் பண்ணுறாரு, நயனானந்தன் இணையமைச்சராகிறாரு, அண்ணாமலைனா திரும்ப தமிழக பாஜக பிரசிடென்ட் ஆகிறாரு. இந்த மாதிரி நிறைய நியூஸ் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் எதுன்னு உங்களுக்கு தெரியாது. அண்ணாமலை நாளைக்கு அண்ணாமலை பிறந்த நாள். ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து எல்லா விளக்கம் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ என்னன்னா, எதுக்காக இந்த வீடியோ சொன்னால் நிறைய ஷாக். இப்போ இந்த வேலூர் இப்ராஹிம் அவர்கள் பண்ணது, இல்லாட்டி நயனானந்தர்கள் இவர் கூட நின்று இருந்ததுலாம் நம்மளுக்கு எதிர்பார்க்காத ஒரு சில எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு நான் அதில் எதிர்பார்க்கல. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் யார் யார் எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெகட்டிவ் சைட்ஸ் ஆஃப் இல்லை அண்ணாமலை எதிர்ப்பாக பேசிகிட்டு இருந்தவங்க மத்தியில் எஸ்ஜி சூர்யா, பாஜகவோட இளைஞரணி தலைவர், அவர் ஒரு பதிவு போட்டுக்கார். என்ன பதிவு போட்டுக்காருன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட ஊடகவியலாளர்கள் வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுங்க, ப்ரெஸ் கொடுங்க, பைட் கொடுங்கன்னு கேட்டே இருக்கிறாங்க. நான் யாருக்கு ஃபோனுமே எடுக்கிறதில்ல, நான் யாருக்கும் ப்ரெஸ்ஸில் எதுவும் கொடுக்குறதில்ல. ஏன்னா யார் சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க தான் பேசணும். சம்மந்தம் இல்லாமல் நம்மளா போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ப்ரெஸ் முன்னாடி உளரக்கூடாதுன்ற வார்த்தையை பயன்படுத்தலை. நம்மளா வந்து ப்ரெஸ்ஸில் போய் பேசக்கூடாது. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக கலந்தாய்வு கூட்டம் நடக்கும்போது பிஎல் சந்தோஷ் அவர்கள் பேசினார். என்ன பேசினார்னா, சம்பந்தம் இல்லாதவங்க ப்ரெஸ்ஸில் போய் பேசாதீங்க, அது நம்மளுக்கு நல்லதோட கெடுதல் தான் அதிகமாக விளைவிக்குதுன்னு பிஎல் சந்தோஷ் அவருக்கு அறிவு கொடுத்துருக்காங்க. இப்போ மட்டும் அறிவுரை கொடுக்கல, ரொம்ப காலமாக அறிவுரை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அறிவுரையை ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ணுறது இல்லைன்னா, சம்மந்தம் இல்லாமல் நான் ப்ரெஸ்ஸை பார்க்கறது இல்லை, அதனால் வந்து மீடியாக்காரங்கள்லாம் கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்கோங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீடியோ அந்த பதிவு க்ளோஸ் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு இளைஞரணி தலைவர் இவ்வளோ மெச்சூர்டாக போடுறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழிசை அவர்களோட ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ராமலிங்கம் அவரோட ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அன்னெசரி தானே, தேவையில்லாமல் இந்த வேலு இப்ராஹிம் அவரோட இன்டர்வியூ இருக்கட்டும், இதெல்லாம் கேள்வி கேட்கும்போது கடந்து போகல. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாச்சும் கடந்து போயிட்டாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, பதில் சொல்கிறேன் இல்லாட்டி ஒப்பீனியன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சி தானே, இது நான் பண்ண விரும்பலைன்னு சொல்லிட்டு அதுவும் அவர் சொன்னார்னு சொல்லிட்டு அவர் ஒரு மெச்சூர்டான ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ஸோ அதுவும் ஷேர் பண்ணிவிடும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் தான் நடந்துட்டுருக்கு. அடுத்து என்னென்ன நடக்குது, அடுத்து என்ன அப்டேட் இருக்குங்கிறது நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களோட கருத்துக்கள், உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன நடந்துச்சு, இந்த வீடியோ பற்றி உங்களோட விஷயங்கள் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.